ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ஒரு நார்மல் ஒரு கார்டனில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டுற ஒரு வீடியோ போட்டு. கார்டன் டூர் அப்படின்லாம் நான் சொல்லலை, எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இப்போ இங்கே இருக்கும் பிளான்ஸ். அதனால ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் நான் போட போகிறேன். அதில் கொஞ்சம் விஷயங்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப்பு கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் லில்லிஸ் அதை பற்றி தான் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது இப்போ நான் நேற்று பிளானிங் பண்ணி மாற்றி வச்சுருக்கிற ஒரு வாட்டர் லில்லி தான். ஆக்சுவலி நம்ம வாட்டர் லில்லிஸை எப்போவுமே ரீபாட்டிங் பண்ணி பிளான்டிங் பண்ணும்போது ஈவினிங்காக பார்த்து நம்ம பிளான்டிங் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளான்டிங் பண்ணி அதை கண்டிப்பாக வெயிலில் தான் வைக்க போகிறோம். ஸோ அப்போ அதோட ரூட்டெல்லாம் கொஞ்சம் மண்ணில் செட் ஆன பிறகு அதுக்கு வெயில் கிடச்சிதுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது வெயிலில் வைக்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா வாட்டர் லில்லிஸை நம்ம எப்போவுமே பிளான்டிங் பண்ண பிறகு நெக்ஸ்ட் டேலேருந்து நல்லா வெயில் இருக்கிற மாதிரி இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா வெயில் இல்லாத ஷேடில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே அது வளராது, அழுகி போயிடும். ஸோ நிறைய பேரோட டவுட்டு, பிளான்டிங் பண்ண பிறகு வாட்டர் லில்லியை ஷேடில் வைக்கணுமா, ஒரு 2-3 நாளைக்கு ஷேடில் வச்ச பிறகு தான் வெயிலில் வைக்கணுமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் பிளானிங் பண்ண நெக்ஸ்ட் டேலேருந்து வெயிலே வைங்க. இது இப்போ நான் நல்லா டெரஸில் தான் வெயிலில் வச்சுருக்கேன். இது நேற்று ஈவினிங் பிளானிங் பண்ணேன். இந்த ஃப்ளவர் இன்றைக்கி எனக்கு மலர்ந்துடுச்சு. சில நேரம் நம்ம பிளான்ஸ் அமுச்சு விடும்போது அதில் இருக்கிற பட்டு உங்களுக்கு மலரும், சில நேரம் மலராது. அதனால ஒன்றும் தப்பில்லை. இது ஃபஸ்ட் டே ஃப்ளவர் தான் நேற்று இருந்தது. இன்றைக்கி செகண்ட் டே ஃப்ளவருங்கிறனால அது மலர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டர் லில்லி எடுத்து அனுப்பும்போது ஃபஸ்ட் டே ஃப்ளவர் நம்ம எடுத்து அனுப்பினாலும் உங்களுக்கு அது சில நேரம் நெக்ஸ்ட் டே கிடைக்காது. அதுக்கு அடுத்த நாள் தான் கிடைக்கும். நீங்கள் பிளானிங் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் அதோட 3rd டே 4th டே வந்திருக்கும். ஸோ அதனால் அது மலராமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த பட்டு உங்களுக்கு மலரலனாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதிலிருந்து புதுசாக உங்களுக்கு பட்டு மலரும். இப்போவே பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளான்ட்டில் கூட உள்ள பட்டு இருக்குது. இது வளர்ந்து வந்துடும். சில நேரம் அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா வளராது சில பிளான்ஸில். அப்படி இருந்தாலும் ஃபீல் பண்ண வேண்டாம், வேறு பட்டு அதுலேருந்து மலர்ந்து வந்துடும். அதே மாதிரி இன்னொரு டவுட் என்னென்னா, ஃப்ளவரிங் பிளான்ஸ் எவ்வளோ நாளில் பூக்கும் அப்படின்ட்டு. நம்ம பட்டு ஃப்ளவர் இருக்கிற பிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸுக்குள்ளே திரும்ப பூக்க ஆரம்பிக்கும். இதே டியூபர் பிளான்ஸாக இருந்தால் ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் ஆகும். டியூபர் பிளான்ஸ் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் லாங்காக இருக்குது, இல்லை பிளான்டிங்கில் கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியல அப்படின்னா டியூபர்ஸை பிளான்டிங் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃப்ளவரிங் பிளான்ஸை விட டியூபர் பிளான்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அழுகாது. அதுதான் ஒரு ரீசன். ஆனால் டியூபர்ஸை பிளான்டிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணி அதை பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, வாட்டர் லெவல் மட்டும் டியூபர்ஸை பிளான்டிங் பண்ணும்போது நம்ம அந்த லீஃப் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக தண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். இது மட்டும்தான் ஒரு முக்கியமான விஷயம், வேறு எதுவும் இல்லை. அப்படி பண்ணும்போது கிராஜுவலாக அதோட லீஃப் சின்னதுலேருந்து பெருசாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அதில் பட்டு வரவும் செய்யும். ஒரு 1-1.5 மாதத்தில் நம்மளுக்கு நல்லா பூக்கும். இது எல்லாமே நடக்கணும்னா மண்ணும் தண்ணியும் நல்லா இருக்கணும். மேக்ஸிமம் நல்ல தண்ணியே யூஸ் பண்ணணும், போர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சில நேரம் சில இடத்துல போர் வாட்டரில் வாட்டர் லில்லிஸ் வளருது. ஆனாலும் மேக்ஸிமம் செடிக்கு போர் வாட்டர் அந்தளவுக்கு க்ரோத் கொடுக்கல. இது என்னோடய பூவடால் அப்படிங்கிற வாட்டர் லில்லியோட ஃப்ளவர் தான். இது இப்போ இதோட செகண்ட் டே தான். நல்லா பெருசாக ஃபுல்லாக மலர்ந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சில நேரம் லீஃபில் இந்த மாதிரி சில இடத்துல வரும். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப வெயில் அடிக்குது, நடுவில் மழை பெய்யுது அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இயற்கையாக நடக்கிறது தான். நிறைய ஃப்ளவர் வந்தது இந்த டைம் எனக்கு இந்த பூவடால் பிளான்ட்டில். பாருங்கள், பட்டு இதெல்லாம் சாஞ்சிருச்சு. எப்போவுமே நம்ம வாட்டர் லில்லிஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பழைய பட்டு அழுகின லீஃபெல்லாம் க்ளீன் பண்ணி விடணும். இல்லைனா இதில் ஸ்னெயில்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லோரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களோட பிளான்ட்டில் இந்த பழைய மொட்டெல்லாம் சாஞ்சு மலர்ந்த பிறகு கிடக்குதுன்னா எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி விடலாம். அதே மாதிரி பழைய லீவ்ஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம க்ளீன் பண்ணி விடலாம். நிறைய லீஃப் வச்சுக்க வேண்டாம். பிளான்ட்டுக்கு பழைய லீஃப் வரும்போது கொஞ்சம் லீஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கம்மியான லீஃப் ஒரு 3-4 லீஃப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலே அதுவே போதும். அதுதான் பிளான்ட்டுக்கு நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இதோட இன்னசென்ஸ் ஒயிட் தான். டெய்லியுமே ஃப்ளவர்ஸ் இருக்குது.
ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. நிறைய பிளான்ஸ் வந்து இதிலிருந்து கிடைக்கும். நம்மளோட சப்ஸ்டோன் வாட்டர் லில்லி தான், எல்லோ கலர் வாட்டர் லில்லி. இதில் வந்து பிளான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் என்னை கேட்குறாங்க. பிளான்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் சேல் வீடியோ போடுறேன். இதையும் பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பழைய லீஃபு பழைய இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி விடுறேன். இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி விடுங்க. தேவையான ஒரு 2-3 லீஃப் மட்டும் வச்சுக்கோங்க. இது இன்னும் மலரணும். இப்போ தான் மலர்ந்துட்டுருக்கு. அதுக்குள்ளார வந்து மோடம் போட்டுக்கிச்சு. அதனால் சில நேரம் ஃபுல்லாக மலராது அப்படியே க்ளோஸ் ஆகி போயிடும். மோடம் இருக்கிற அன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் சிலது வந்து மலராது, சரியா பாதி மலர்ற மாதிரி நின்றுட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிடும். சில பேர் டவுட்டு கேட்பாங்க. அது இந்த டைமில் வந்து பிளான்டிங் பண்ணலாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். பிளான்டிங் பண்ணலாம். நான் இப்போ என்னோடய பிளான்ஸ் எல்லாம் ரீபாட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பிளான்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து டிசம்பரில் தான் இங்கே நல்லாவே கொஞ்சமாச்சும் கூலிங் வரும். அது வரைக்கும் நல்ல வெயில் இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு பிளான்ஸ் இப்போ ஸ்லீப் ஆகாது. இன்னும் எனக்கு வந்து கார்டன்லேயும் சரி இங்கேயும் சரி நிறைய பட் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது பிளான்ஸில். ஸோ அதனால் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் பிளான்ட்டு. டிசம்பர் ஜனவரியில் ஸ்லீப் ஆனாலும் நம்ம வந்து பிளான்ட்டை வந்து ரீபாட்டிங் பண்ணலாம். இல்லை வந்து ஷாக் கொடுத்து கூட நம்ம எழுப்பி பிளான்ட்டுக்கு வந்து ஃப்ளவரிங் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். நம்மளோட இஸ்லாம் மொரடா தான் டைரக்ட் பாட்டிங்கில் வைக்கவும் எவ்வளோ பெரிய சைஸ் ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நமக்கு லீஃப்லேருந்து பிளான்ட் கிடைக்கும். நிறைய குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் மாற்றி பிளான்டிங் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட மெர்மெய்ட் வாட்டர் லில்லி, இது ஒரு ஆஸ்திரேலியன் வாட்டர் லில்லி தான். இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஃப்ளவர் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஃப்ளவரு சூப்பராக இருக்குது. இது ஒரு 3 to 4 days வரைக்குமே வந்து அழகாக க்ளோஸ் ஆகி மலர்ந்துட்டுருக்கும். திரும்பவும் சைடில் மட்டும் கொஞ்சம் புழு வந்து கடிச்சிருக்கு. எல்லாம் புழுவுக்கு மருந்து அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் இப்போது. எல்லாருக்குமே அந்த புழுவோட ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து மருந்து அடிச்சிருங்க. 1-2 செடினா எடுத்து விட்டாலும் போதும். அதே மாதிரி பர்பிள் சாம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் அது. இதோட சென்டர் போர்ஷன் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செகண்ட் டேயில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைட்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த சுற்றி இருக்கிற இந்த இடமும் வந்து ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். அதே மாதிரி சென்டருமே பர்பிள் கலரில் இருக்கும். மேக்ஸிமம் மித்த வாட்டர் லில்லிஸுக்கெல்லாம் வந்து சென்டர் போர்ஷன் வந்து எல்லோ தான் இருக்கும். இதுக்கு சென்டர்லேயே ஒரு பர்பிள் இருக்கும். அது அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் பெட்டல்ஸ் கொஞ்சம் டார்க் கலரும் உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவரில் இது ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். அதே மாதிரி நம்மளோட பிங்க் ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது. ரொம்ப அழகான ஒரு வாட்டர் லில்லி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டார்க் கலர் இல்லாமல் ஒரு லைட்டான ஒரு ஷேடில் வரும். நம்மளோட லாட்டஸோட அந்த ஒரு பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே ஆக்சுவலி நான் இப்போ வந்து பாட்டிங் மாற்றணும். எல்லாமே ரீபாட்டிங் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜு. இல்லை ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.